ரெஹ்மான்ஜியோட வந்து பாம்பேல நினைக்கிறேன் உயிரே சாங் உயிரே சாங்ல அந்த ஒரு ஹம்மிங் இருக்கு. நான் வந்து பிரெக்னெண்டா இருந்தேன் என்னோட டாட்டர். அது வந்து ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு அவரோட டெலிவரி நெருங்கிட்டு இருக்கிற டைம். ரொம்ப ஜஸ்ட் அது முடிச்ச உடனே நான் இங்க இசபெல் ஹாஸ்பிட்டல்ல போனேன். ஏன்னா எனக்கும் தெரியல, அவரு கேட்டேன், கூப்பிட்டு கேட்டேன், ஒரு சின்ன ஒர்க் இருக்கு வர முடியுமான்னு கேட்கும்போது நான் சொன்னேன் சரி. அதே மாதிரி நைட்ல தானே அவரோட ஒர்க் எப்போதும் ஆஃப்டர் 9 தான் இருந்தது. அங்க போனேன். அது இது 9 கூட முடிச்சாச்சு. 10 o'clock வாங்கியிருக்குமா. திருப்பி இல்லை கொஞ்சம் குட்டியா ஒரு இது இருக்கு, நீங்க வர முடியுமான்னு கேட்டேன். சரி நான் அப்பா எல்லாம் போனேன். அங்க போன போது அவர் சொன்னேன், இல்லை இந்த ஒரு ஹம்மிங் இருக்கு சுனந்தா, கொஞ்சம் பாட முடியுமா. ஐயோ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி. அப்ப எனக்கு தெரியல. நான் சொன்னேன் அப்படியெல்லாம் எனக்கு ஃபீல் பண்ண, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு. நான் சொன்னேன் எனக்கு அப்படியொன்னும் இல்லை. அவர் அந்த டியூன் சொல்லி கொடுத்த அது வந்து ஹை, ரொம்ப ஹை. ஆனா எனக்கு அதுதான் நான் சொன்னேனே, அந்த இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் சொல்றது. அவர் ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஐயோ உங்களுக்கு பண்ண முடியுமா. நான் சொன்னேன் எனக்கு அப்படி இல்லை. அப்புறம் அவர் சொன்னேன் நீங்க நின்று பாட வேண்டாம், ஒரு சேர் போட்டுட்டு அதெல்லாம் கரெக்ட் வச்சுட்டு பாடினேன். பாடிட்டு அங்க பக்கத்துல இருப்பாங்கல்ல நிறைய அசிஸ்டன்ஸ் அதெல்லாம் இருப்பாங்க. அவர் சொல்லுது, அவங்க ஸ்டுடியோ பேர் வந்து பஞ்சதன் தானே. அவங்க சொல்றது இது வந்து லேபர் இன் ஆக்க வேணும். ஏன்னா அவ்வளோ ஏன்னா இட் வாஸ் வெரி அட்வான்ஸ்ட் மைட்டி. அப்ப அவரும் சொன்னேன் ஐயோ ஒன்னும் உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. சொன்னேன் எனக்கு ஒன்றும் ஃபீல் பண்ணல, அந்த மாதிரி ஒன்றும் ஃபீல் பண்ணல. இப்ப நினைக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் டென்ஷனா தெரியுது. அப்படியே மறுநாள்ல நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பினேன். ஆமா.